என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸினுடைய டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸினுடைய டெஃபினிஷன் என்னென்னா சேம் சென்டர் ஒரே மாதிரி இருக்கும் வித் டிஃப்ரெண்ட் ரேடியை. அதாவது என்ன கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சென்டர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரேடியை மட்டும் என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம புரியுறதுக்காக என்னென்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்க்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு சர்க்கிள், இது என்னென்னா செகண்ட் சர்க்கிள். சின்னதாக இருக்கிறது ஃபஸ்ட் சர்க்கிள், பெருசு என்னென்னா செகண்ட் சர்க்கிள். இங்கே பாருங்களேன், இப்போ சென்டர், இதுதான் சென்டர், ஃபஸ்ட் சர்க்கிள் உண்டான சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரையணும்னு வச்சுங்களேன். அப்போ இது சென்டர், இது ரேடியஸ் என்னென்னா இதுதான் ரேடியஸ். ஃபஸ்ட் சர்க்கிளுடைய ரேடியஸ் இதுதான் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன். அதே மாதிரி நான் ஒரு 4 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு சேம் சென்டர், இதே சென்டரில் வச்சுட்டு இன்னொரு சர்க்கிள் வரையும். புரியுதுங்கம்மா? இதே சென்டர் வச்சுட்டு சென்டரை நான் மாற்றுறதில்ல, சென்டரை மாற்றாமல் இதே சென்டர் வச்சுட்டு இன்னொரு சர்க்கிள் வரைகிறோம். அப்போ என்னென்னா சேம் சென்டர், ரேடியஸ் வேறு. இங்கே பாருங்கள், இது செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் இது. புரியுதுங்களா? அப்போ என்னென்னா சென்டர் மாறாது, அந்த ரேடியஸ் மட்டும் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே என்னென்னா ரேடியைன்னு கொடுத்துருக்காங்க ப்ளூரல் ஃபார்ம். புரியுதுங்களா? அப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்னென்னா சேம் சென்டர் ஒரே சென்டராக தான் இருக்கும், ரேடியை மட்டும் என்னென்னா மாறி இருக்கும், ரேடியஸ் மட்டும் மாறி இருக்கும். சரிங்களாம்மா? அப்போ என்னென்னா நோட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் டிஃபர்ஸ் ஒன்லி பை கான்ஸ்டன்டம். அதாவது அந்த ரேடியை இதை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டம் சொல்கிறோம். சரிங்களா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னாவே நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சென்டர் ஒரே மாதிரி இருக்கும், ரேடியை மட்டும் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? அதோட சிம்பிளாக ஞாபகிக்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் மாறுறது தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு வச்சுக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட் டைம் தான் என்னென்னா நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா ப்ளஸ் கேன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னாவே நமக்கு மைண்டில் என்ன வரும்னா இந்த ப்ளஸ் கேங்கிறது ஞாபகம் வரும். கேங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட் டைம். அப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எதில் மட்டும் மாறும், கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் மாறும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு பார்ட் ஏ பார்ட் பி ப்ராப்ளம் பார்க்கலாம். So that the circle x square plus y square minus 4x plus 2y plus 5 equal to 0 and x square plus y square minus 4x plus 2y minus 8 equal to 0 are concentric circle கேட்டிருக்காங்க. இது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கேன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டேன். x square plus y square minus 4x plus 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ங்கிறது ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துட்டேன். செகண்டாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, அந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதி ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துட்டேன். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துட்டேன். இதில் பாருங்கள், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2y ஒரே மாதிரி இருக்குங்களா? ஆனால் எதில் மட்டும் மாறுது பாருங்கள், அந்த மாறுறதை மட்டும் இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டீங்க. சரிங்களா? அப்போ இதுதான் சென்டர், சேம் சென்டர், டிஃப்ரெண்ட் ரேடியை, கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் மாறும். சிம்பிளாக ஞாபகிச்சோம்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் மாறும். நம்ம கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் மாறி இருக்குங்களா? கான்ஸ்டன்ட் டைம் இதோட வேல்யூ என்ன, ப்ளஸ் 5 இருக்குது, இதோட வேல்யூ என்ன, மைனஸ் 8 இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் மாறி இருக்குங்களா? அப்போ நம்ம என்ன எழுதோம்னா கான்ஸ்டன்ட் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனால C1 போட்டுக்கிறேன். அப்புறம் நாட் ஈக்குவல் டு C2. அந்த C1 வேல்யூ 5, C2ஓட வேல்யூ -8. C1ம் C2 நாட் ஈக்குவல் அப்படின்னு எழுதிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி எக்ஸாமில் காமிங்க. பாக்ஸ் பண்ணிவிட்டு C1 நாட் ஈக்குவல் டு C2ன்னு எழுதிட்டு நாங்கள் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், ஈக்குவேஷன் 1 and 2 பார்த்தீங்கன்னா டிஃபர் ஒன்லி பை கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்மில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, மாறி இருக்குது. அதனால் இது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லிடலாம். therefore given circles are concentric circles. In the equation of the circle which is concentric னு வார்த்தை வந்துருச்சு பாருங்க, which is concentric with the circle x square plus y square minus 8x plus 12y plus 15 equal to 0 and passing through the point 5,4னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க given. ஃபஸ்ட் நம்ம என்ன ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்மளை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்னென்னா கான்சென்ட்ரிக்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு கிவன் டேட்டா என்ன வருதுன்னு ஃபஸ்ட் எழுதலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 12y ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0ங்கிறது கிவன். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாசிங் த்ரூ த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட், 5,4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் என்னன்னு கேட்டிருக்காங்க, கான்சென்ட்ரிக்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபஸ்ட் எழுதணும். சரிங்களா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எதில் மட்டும் மாறும்னு சொல்லியிருக்கோமா, கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் மாறும். சரிங்களா? இப்போ ப்ளஸ் கேன்னு எழுதிக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கொடுத்தக்கூடிய கிவன் ஈக்குவேஷனில் இந்த 15 இருக்குது பார்த்தீங்களா, இதுதானே கான்ஸ்டன்ட் டைம். இந்த கான்ஸ்டன்ட் டைம் அடிச்சு விட்ருங்க. அடிச்சுட்டு மீதி இருக்கிறது எழுதுங்கப்பா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 12y. இந்த கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் கேன்னு கொடுத்துருங்க, ஈக்குவல் டு 0. இதை பாக்ஸ் பண்ணிக்கிட்டு
இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துருங்க. இது வந்து என்னென்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து -15 இருந்ததுனாலும் நான் -k போடணுமானா -kலாம் போடக்கூடாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைன் என்ன சைன் இருந்தாலும் சரி +15ஓ -15 எது இருந்தாலுமே நம்ம வந்து +k தான் போடணும். சரிங்களா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் மாறும். இந்த கான்ஸ்டன்ட் டைம் அடிச்சு விட்டுட்டு +k கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக 4. சரி, இது ஒய்க்கு பதிலாக 4ன்னு சொல்லிட்டு எங்கே கொடுக்கணும்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொடுக்கணும். எப்படி எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 5 கொடுக்கணும், ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 4 கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் 5², ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் 4² கொடுத்து பாயிண்டில் -8 இன்ட்டு இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸுக்கு பதிலாக 5 + 12 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 4 + k = 0. சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக வந்து கொடுத்தக்கூடிய கிவன் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட்டரை ஆப்ரேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள், இதிலிருந்து இது கால்குலேட்டர் அடிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குமா 5² ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 4² -8 ப்ராக்கெட் ஓப்பன் 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு +12 ப்ராக்கெட் ஓப்பன் இங்கே என்ன இருக்குமா 4. இது வரைக்கும் கால்குலேட்டரை வந்து நான் இது பண்ணுறேன். சரியாமா? பண்ணிட்டு இங்கே ஈக்குவல் டு நம்பர் அமுத்துறேன். என்ன வருது 49 வருது. 49 + k = 0. இப்போ இதெல்லாம் எனக்கு சிம்பிளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருது 49 வருது. இங்கே என்ன இருக்குமா +k. இப்போ 49 + k = 0. இந்த +49 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும் -49 ஆயிருமா. k = -49. புரியுதாம்மா? கேயோட வேல்யூ என்ன -49 வந்துருமா. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த k வந்து -49 கிடச்சிருச்சா, இந்த -49 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து என்னென்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே தான் இருக்குது கேக்கு பதிலாக. சரிங்களா? அப்போ கேக்கு பதிலாக வந்து நம்ம -49 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் x² + y² -8x + 12y. இந்த கேக்கு பதிலாக என்ன கொடுத்துக்க போகிறோம் -49. ஓகேங்களா? = 0. அப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னாவே நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். இப்போ 2 ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஈக்குவேஷன் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம என்னென்னா அவங்க கொடுத்தக்கூடிய கிவன் பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் கான்ஸ்டன்ட் டைமை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு +kன்னு போட்டு அந்த கிவன் பாயிண்ட்டில் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணோன்னா கேயோட வேல்யூ வந்துச்சு. அந்த கேயோட வேல்யூ திருப்பி அகைன் கேலேயே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். x² y² -8x + 12 எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் மாறி இருக்கும். இங்கே +15 இருக்கும், இங்கே -49 இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்.